ரைட். இப்போ வந்து 2020 35வது கேள்வி. இந்த பார்ட், அதாவது இந்த ஃப்ளோ சார்ட் பார்ட்டை வந்து செப்பரேட்டா செய்யற ஐடியா. அதாவது இந்த ஃப்ளோ சார்ட் வந்து இன்னொரு அல்கோரிதமோட சம்பந்தப்படுறதால வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து செப்பரேட்டா செய்யற ஐடியா. ஆமா, அதுக்கடையிலும் இதுல ஃபர்ஸ்ட்ல 35ல இருந்து போகும். சரியா? இப்போ இந்த 35வது கேள்வி மற்றது என்னன்னு சொன்னா, இந்த பைத்தன் இப்படி தானே. பைத்தன் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு கம்பவுண்டா தான் பாருங்க. கம்பவுண்ட்ஸ்னா வந்து உதாரணமா இப்போ தனியா ஒரு டேட்டா டைப்ல மட்டும் வராது. இன்புட் செக்ஷன் வரும், எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கோடா வரப்போகுது. இதுல பார்த்தா பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன்புட், அதாவது ஒரு யூசர் இன்புட் செக்ஷன் வந்துருச்சு. யூசர்ல இருந்து இன்புட் எடுக்கிற செக்ஷன் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு கல்குலேஷன் வந்துருச்சு. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பார்ப்போம் ஒரு வேரியபிள் எப்படி அசைன் பண்ற, ஒரு கால்குலேஷன் என்ன மாதிரி நடக்குன்ற ஆர்டரை நம்ம பார்க்க போறோம். அப்போ பைத்தன்ல ஒரு வேரியபிள்டா என்ன, அது வேரியபிள் எப்படி அசைன் பண்ற, அதுக்குரிய ரூல்ஸ் என்ன. இப்போ கம்ப்யூட்டர்ல மெமரி இருக்கு. சரியா? கம்ப்யூட்டர்ல மெமரி இருக்கு, அதாவது ரெம்ம சொல்றேன். இப்போ நான் பைத்தன்ல வந்து ஒரு எக்ஸ் ஈக்குவல் 4 சொல்லி அசைன் பண்றேன். எக்ஸ் ஈக்குவல் 4ன்னு சொல்லி அசைன் பண்றேன்னு வைங்களேன். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, எக்ஸ்ன்றத நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்தா, ஒரு பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணா, பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ள வந்து நான் 4 வச்சிருச்சேன். இத மாதிரி எடுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா, மாறிகள் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் சொன்னா என்ன மீனிங் சொன்னா, வேரியபிள்ஸ் சொன்னா என்ன மீனிங் சொன்னா, ரைட், வேரியபிள்ஸ் என்ன மீனிங் சொன்னா மாறிகள். மாறிகள்டா இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா மாறக்கூடியது. மாறக்கூடியதுண்டா நான் ஃபர்ஸ்ட் லைன்ல எக்ஸ் சமன் 4 போட்டேன்டா, செகண்ட் லைன்ல எக்ஸ் சமன் 6 போட்டேன்டா, என்ன நடக்க போகுது, இந்த 4 எடுத்துட்டு அடுத்தது அதுக்குள்ள 6 தான் போகும். இப்போ 6 போனா லேட்டஸ்டா வந்து எக்ஸுக்குள்ள என்ன இருந்துச்சு, இந்த 6 தான் இருந்துச்சு. விளங்கிட்டா? சரி, அப்ப என்ன நடக்க போகுது, இப்போ இதுல வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இந்த நான் வந்து 4 போட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு 4 எக்ஸ் சமன் 4 போட்டேன். எக்ஸ் சமன் 4 போட்டேன்னு சொன்னா அதுக்கு கூட எக்ஸ் சமன் 6 போடுறேன். அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த 4, அதாவது ஏற்கனவே இருந்த 4 என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா எடுபட்டு அதுக்கு கூட அந்த எக்ஸுக்கு என்ன மாறுது, 6 மாறுது. அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த லேட்டஸ்டா வந்து இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நான் 6 தான் இருந்துச்சு. இதுதான் செல்ற, இதுதான் செல்றாத மாறிகள். மாறிகள்டா மாறக்கூடியது, வேரியபிள்டா மாறக்கூடியது. இப்ப நீங்க எக்ஸ் வந்து அசைன் பண்ண போக்குள்ள என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இது வந்து அப்படியே வந்து என்னண்டா இந்த மெமரியில ஒரு இடத்த சேவ் பண்ணப்படும். நம்மளோட கம்ப்யூட்டர் மெமரியில நீங்க வேரியபிள்ல ஒரு அசைன் பண்ண போக்குள்ள இந்த வேரியபிள அந்த எக்ஸ் வந்து அசைன் பண்ணப்படும். சரியா? அதுக்கு முந்தி இப்ப கணனிக்கு விளங்கக்கூடிய மொழி என்ன? பைனரியா? யா, பைனரி. that's called machine language. அதாவது மெஷின் லாங்குவேஜ்னு சொல்றாது. ஜீரோவும் என்ன, 0 1 தான் கணனிக்கு விளங்கக்கூடியது. அப்ப என்ன செய்யுன்னு சொன்னா, ஒரு பைத்தன் வந்து நார்மலா நம்ம இங்கிலீஷ் எழுதுற மாதிரி தான் எழுதுறோம். இங்கிலீஷ் எழுதுற மாதிரி தான் பைத்தன் எழுதுறோம். அப்ப என்ன நார்மலான இங்கிலீஷ் கீவேர்டை பயன்படுத்தி எழுதுறோம். அப்போ இங்க வந்து பைத்தன் சோர்ஸ் கோட்ன்ற, அதாவது கோடிங் சொல்லுவீங்களே, அதுக்கு பேர் தான் சோர்ஸ் கோட்ன்ற. சோர்ஸ் கோட், இந்த கோடின்னு தான் சொல்றேன், இதுல அடிச்சுட்டு தானே இதெல்லாம் ஃபுல்லா சொல்றேன், சோர்ஸ் கோட்னு சொல்றேன். சரியா? அப்ப இந்த சோர்ஸ் கோடை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் மெஷின் லாங்குவேஜா மாத்தணும்னு சொன்னா இடையில வந்து என்ன செய்ய போகுதுண்டா, என்ன பயன்படுத்த போகும், யாராச்சும்? ப்ரோக்ராம் டிரான்ஸ்லேட்டரா? யா, ப்ரோக்ராம் டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்துவோம். டிரான்ஸ்லேட்டர்ல எத்தனை வகையான டிரான்ஸ்லேட்டர் இருக்கு? 3. 3 வகையான. என்னாலாம்? கம்பைலர், இன்டர்பிரட்டர். ரைட். என்ன வித் அசெம்பிளர் வந்து பழைய கால மொழி அசெம்பிளி லாங்குவேஜுக்கு பயன்படுத்தப்பட்டது.
இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃபரண்ட்? இன்டர்பிரிண்டா ஒரு வரி வரியா டிரான்ஸ்லேட் பண்ணும், மத்தது மொத்தமா டிரான்ஸ்லேட் பண்ணும். கம்பைலர்னா மொத்தமா மொத்தமா டிரான்ஸ்லேட் பண்ணணும். இன்டர்பிரிட்டருக்கு உதாரணம் தான் பைத்தன். பைத்தன் ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். கம்பைலருக்கு என்ன உதாரணம்? சி, சி, ஜாவா, C++ அப்படியான கணனி மொழிகள் C++. கம்பைலருக்கு உதாரணம். சரியா? அப்போ வந்து இந்த சோர்ஸ் கோடை வந்து என்ன செய்ய பண்ண ஒரு மெஷின் கோடா மாத்துறது தான் அந்த டிரான்ஸ்லேட்டர் வேலை. மற்றது பைத்தன் ஏன் லேஸ் எல்லாரும் யூஸ் பண்றேன்னா பைத்தனை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலா நான் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லினக்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஈவன் போன்ல கூட யூஸ் பண்ணி நான் பாவிச்சாலும் பைத்தனை. அதே மாதிரி மெக்ஓஎஸ்ல பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு பைத்தன்ல உள்ள நன்மை. சரியா? இப்போ நான் பார்த்தோம் வேரியபிள்ன்ற வந்து என்ன ஒரு இதை வந்து அசைன் பண்ற ஒரு மெமரியில எலக்ட் பண்ண போறோம். சரியா? அப்போ ஒவ்வொரு வேலையும் எலக்ட் பண்றதா இந்த வேரியபிள்ற விஷயம். ரைட், ஃபாஸ்டா போனா சொல்லுங்க. சரி, ரைட். இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ரைட், இதுல இந்த கேள்வி பார்ப்போம் என்ன சொல்றான்னு சொல்லி. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாருங்க, n ஈக்குவல், அதாவது என்ன n ஈக்குவல் ஃப்ளட் இன்புட். அப்போ என்ன இப்படித்தான் என்னன்னா அந்த ஒவ்வொரு கட்டம் வரக்குள்ளேயும் அந்தந்த கட்டத்தை பார்த்துட்டு போகும். இங்க வருது இப்போ என்ன தெரியாத விஷயம் ஃப்ளட் ஒன்று வருது. என்ன ஃப்ளட்? இப்போ பார்க்க போகிறோம் என்ன செய்ய போறோம், இதுல ஃபுல்லா டேட்டா டைப்பே இப்போ பார்க்க போறோம். ஃப்ளட்னு சொன்னா வந்து என்ன ஒரு தரவு வகை. என்னத்துக்குரிய தரவு வகை? தசம் எண்ணுக்குரிய தரவு வகை தான் அந்த ஃப்ளட். இப்போ டேட்டா டைப் பைத்தன்ல டேட்டா டைப் பார்த்தோம் சொன்னா என்னவெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பைத்தனோட டேட்டா டைப் வந்து ஒன்று சொல்லுவாங்க டெக்ஸ்ட், எழுத்து வகை. இதுல காட்டணும் லேசா இருக்கு. சரி பாருங்க, நம்பர்ஸ் பைத்தன் நியம தரவு வகையில் ஸ்டாண்டர்டான டேட்டா டைப் தான் பைத்தன் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா எழுத்து ரைட். இப்போ இதுல வந்து நியம தரவு வகையில எழுத்து வகை இருந்துச்சு. அதே மாதிரி சீக்வன்ஸ்னா ஒரு தொடர்ந்து போற மாதிரி சொல்ற. அதே மாதிரி தொடை வகை செட் டைப்னு பேசிக்கலி விஜய். எழுத்து வகையில பாத்தீங்கன்னா இண்டிஜரல் சொன்னா வந்து ஒரு முழு எண். இந்த முழு எண்ல பாத்தீங்கன்னு சொன்னா இருச்ச போது அதுலதான் ஒண்ணு இண்டிஜர் இருந்துச்சு. இண்டிஜருக்கு வந்து நம்ம செல்லுவோம் ஐஎன்டின்னு செல்லுவோம். அதாவது முழு எண் என்ன, அதாவது மைனஸ் வரும், 1 வரும், எல்லாம் முழு எண் எல்லாமே இந்த இண்டிஜர்ல வரப்போகுது. மற்றது என்னன்னு சொன்னா நீ இத கணக்கெடுக்காங்க, நான் இதுலயே காட்டுறேன் உங்களுக்கு. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி பாருங்க, டெக்ஸ்ட் டைப் அதாவது ஒரு எழுத்து வகை. எழுத்துனா நார்மலா ஒரு கீபோர்ட்ல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே யாரா ஒரு டபுள் கொட்டேஷன்ல, அதாவது ஏ சமன் ஒரு டபுள் கொட்டேஷன்ல 1 2 3 போட்டாலும் சரி, என்னதான் அது டபுள் கொட்டேஷன்ல என்னவெல்லாம் போறாங்களோ, டபுள் கொட்டேஷன் அல்லது ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ல வந்து என்னவெல்லாம் போடுறாங்களோ அது என்ன சொல்லுவோம், இதை சொல்ற ஸ்ட்ரிங் வகையான தரவு வகை, ஸ்ட்ரிங் தரவு வகைன்னு சொல்லுவோம். சரியா? இதை சொல்லுவோம் ஸ்ட்ரிங் தரவு வகைன்னு சொல்லுவோம். இந்த அதாவது டபுள் கொட்டேஷன்லயோ சிங்கிள் கொட்டேஷன்லயோ போறோம்டா இது எழுத்து வகையான அதை சொல்லுவோம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நம்ம கால்குலேஷன் எதுவும் செய்யலுமா? செய்யலாம். ரைட். அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த நியூமெரிக் டைப்னு சொன்னா இலக்க வகையில ஐஎன்டி சொன்னா இன்டிஜர், அடுத்தது ஃப்ளட்னு சொன்னா தசமம், அடுத்த காம்ப்ளெக்ஸ்னு சொன்னா சிக்கல் எண்கள்னு சொல்றது. அப்ப இன்டிஜர்ல வந்து வார விஷயம் தான் என்ன, இன்டிஜர்ல வார விஷயம் முழு எண்கள் வரப்போகுது. முழு எண் நார்மலா ஒரு A சமன் 2 அல்லது B சமன் 5 இப்படி வாரதெல்லாம் சொல்ற இன்டிஜர்னு சொல்லுவோம். அதே மாதிரி தசத்துல வந்தா அத என்ன சொல்லுவோம், ஃப்ளட்னு சொல்லுவோம். சரியா? ரைட்.
அடுத்தது வந்து சீக்வன்ஸ் டைப். சீக்வன்ஸ் டைப்னா என்னன்னு சொன்னா, இப்போ நான் பேசிக்கலா வந்து என்னன்னா நார்மலா ஓவராலா டேட்டா டைப்பை சொல்லுவேன். ஒரு லிஸ்ட் கேள்வி வரக்குள்ள அந்த சீக்வன்ஸ் டைப்புக்குள்ள எடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போவேன். சரியா? இப்போ நார்மலா நான் டேட்டா டைப் தானே பாக்குறேன். டேட்டா டைப்னா என்ன வகையான பைத்தன்ல டேட்டா பேஜ் ஏன்டா அப்படி பாக்குறேன்டா, அப்பதான் அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி போகும். இல்லாட்டி வந்து இன்னும் டீப்பா போகல நம்ம அதே தியரியே பார்த்துட்டே பேசிட்டு இருப்போம். இந்த கேள்வி செய்யப்படாது. அதான் விஷயம் இல்லை. அந்த செக்ஷன் அப்ப நான் ஓவரால் உங்களுக்கு தரவு வகைன்னு என்னன்னு விளங்குறேன்னு சொன்னா, இப்போ நார்மலா இத்தனை வகையான தரவு வகை தான் பைத்தன்ல இருக்குது. நான் நார்மலா சொல்றேன். சீக்வன்ஸ் டாப் தொடரிய வகைண்டா லிஸ்ட் டப்புள் ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கிறது வந்து லிஸ்டும் டப்புளும். நார்மலா சொல்றேன் என்னன்னு ரெண்டும் என்னண்டா, இப்போ லிஸ்ட்னு சொன்னா இப்போ ஏ சமன் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியுகளை ஹோல்ட் பண்ணி வச்சுச்சு. அதாவது ஒரு இப்படி ஒரு வேரியபிள் இருந்துச்சுட்டா ஏ என்ற வேரியபிள் இருந்துச்சுட்டா இதுல நான் போடுறேன் 2, 3, 4, 5, ஸ்ட்ரிங் ஏ இப்படியான ஒரு பல வகையான டேட்டாக்களை வந்து உள்ளடக்கி வச்சுதான் இந்த லிஸ்ட் வேலை. இதே மாதிரி தான் டப்புளுக்கு வந்து இந்த பிராக்கெட் வரும். இது அதாவது நார்மல் பாவிக்கிற இந்த பரந்தத்தை சொல்ற நார்மல் பிராக்கெட் வரப்போகுது. இந்த நார்மல் பிராக்கெட்டுக்கும் ஏன் உங்களுக்கு ஒரு யோசனை வரல, ஏன் ரெண்டும் ஒரே விஷயம் தானே, பிராக்கெட் தானே வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் உங்களுக்கு சொல்லுங்க அப்ப என்னன்னு சொல்லி. லிஸ்ட் வந்து ஒரு ரெண்டுக்கு பதிலா இன்னொரு ரெண்டு மாத்தலாம். அதாவது மியூட்டபிள், அது வந்து இம்யூட்டபிள். அதான் விஷயம். அதாவது டப்புள் வந்து இம்மியூட்டபிள் சொன்னா அதை என்ன செய்த மாத்தேலா சேஞ்ச் பண்ணேலா. இதை வந்து லிஸ்ட்ல உள்ளதை சேஞ்ச் மாடிஃபை பண்ணேலும். சரியா? அதை கொஞ்சம் டீப்பா நம்ம பார்ப்போம். அதுல கேள்வி வரக்கூடும். ரைட். இப்போ ஓகே தானே. இப்போ வந்து டேட்டா டைப் விஷயம் விளங்கிட்டு, இதான் டேட்டா டைப்னு சொல்லி விளங்கிட்டு. அப்போ பாருங்க ஃப்ளட்னு போட்டு இங்க இன்புட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த பிராக்கெட் சிலாக்கள் வந்து இந்த பிராக்கெட்ல குழம்புறோம். அதாவது பாடமாக்கி வச்சுக்கிட்டு இந்த பிராக்கெட்டை போடுறோம். அப்படி பாருங்க சிலாக்கள்னா பாடமாக்கி வச்சுட்டு பிராக்கெட்டை போடுறது. என்ன விஷயம்னு சொன்னா செல்ல வார விஷயம் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ளட் என் சமன் ஃப்ளட்டுக்கு வார பிராக்கெட் தான் இந்த பிராக்கெட். சரியா? ஃப்ளட்டுக்கு வார பிராக்கெட் தான் இந்த பிராக்கெட். அப்ப என்ன சொல்றேன்டா, இதுல இன்புட்ன்றது தனியா ஒரு ஃபங்க்ஷன். ரைட்? இன்புட்ன்றா என்னன்னு சொன்னா ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு கொன்சோல்ல ஒரு கமாண்ட்ல இது ஒண்ணு கேட்குறேன். எப்படி நான் இதுல இந்த ஐடிஎல்ல உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். நம்ம அந்த ஃப்ளட் போடாம நார்மலா ஒரு ஸ்ட்ரிங் யூசர் இன்புட் எடுக்க போறேன். சரியா? ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு யூசர் இன்புட் எடுக்க போறேன். சரியா? எழுத்து வகையில ஒரு யூசர் இன்புட் எடுக்க போறேன். அதுக்கு நான் முன்னுக்கு டேட்டா டைப் பண்ணி போட தேவையில்லை. ஜஸ்ட் இன்புட்னு போட்டுட்டு இந்த பிராக்கெட்ல வந்து என்ன செய்யறேன்னா ப்ராம்ப்ட்ன்ற இந்த ப்ராம்ப்ட்னா லெஸ் தென் 1 மினிட் அத ஜாயின். இது வந்து ஜூம் கட் ஆகுனா அந்த குரூப்ல போட்டு அதே லிங்க்லயே ஜாயின் ஆகும். சரியா? enter the first name. Right. போட்டு